21 அதிகாரம், யோவான் 21 அதிகாரம் 15 17 வரை. The Gospel according to John chapter 21 verses 15 to 17. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த பகுதி வாசிக்கும் பொழுதே நமக்கு ஓரளவுக்கு புரியும். So we can get to understand what is written in this passage as we read. இருந்தாலும் கர்த்தர் நமக்கு விளக்கி காண்பிக்க நாம் ஜெபிக்கணும். But for the Lord enhances, we'll pray. அப்பா, மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் தியானிக்க நீர் காண்பித்த இந்த பகுதிக்காக மக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியிலே நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்யத்தக்கதாய் தேவன் இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய். உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. அடிக்கடி தியானித்த ஒரு பகுதி தான். The passage that we meditate usually, இதுல நிறைய பிரசங்கங்களையும் நம்ம கேட்டிருக்கிறோம். and we have heard many sermons based on this passage. ஆக இந்த நாளிலே அந்த காரியங்களை கொஞ்சம் பொறுமையா நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். And I started to listen keenly. என்ன அப்படின்னா, So what it is written? ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். So Lord is deliberately explaining what he likes, what he loves. 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், In verse 15 Lord says, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, Simon son of Jonah, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? do you love me more than these? சரியா? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? Do you love me more than these? இப்ப அவன் பேதுரு என்ன சொல்றாரு? And what does he reply? ஆம் ஆண்டவரே, Yes, உம்மை நேசிக்கிறேன். Yes Lord, you know that I love you. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, So if you listen carefully, ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? Lord asks, do you love me? அன்பாய் இருக்கிறேன் அப்படின்னு பேதுரு சொல்லல. In the exact terms he did not reply, yes I love you. பேதுரு என்ன சொல்றாரு? But what he உம்மை says? நேசிக்கிறேன். But he refers, yes I love you. இரண்டாவது முறை The second time, அதே தான் ஆண்டவர் கேட்கிறார். again Lord questions, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, Simon son of நீ Jonah, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? do you love me? அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு? And he replies, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். மறுபடியும் என்னதான் சொல்றாரு? நேசிக்கிறேன். so in other terms he says, yes I love you. மூன்றாவது முறை ஆண்டவர் பார்த்தாரு. The third time Lord saw, சரி, நம்மளே இறங்கி போயிடுவோம் probably I'll get down to his level. அப்படின்னு சொல்லி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, So what he asks, மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, he said to him this third time, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? so in the same way what he said, Lord asked Simon son of Jonah, do you love me? நேசிக்கிறேன் ஆண்டவரே. And he says yes I love you. இப்ப எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையினுடைய வித்தியாசங்கள் புரியுது? So how many of you could differentiate these terms?
ஆண்டவர் கேட்கிறாரு, Lord asks, அன்பாய் இருக்கிறாயா? do you love me? அன்பா இருக்கிறேன்னு சொல்லல, நேசிக்கிறேன்னு சொல்றாரு. But in the other way he is saying, yes, I love you. மறுபடியும் அன்பா இருக்கிறாயா? So he is asking, do you love me? நேசிக்கிறேன் நான். But in other reference he says, yes. ஆண்டவர் பார்த்தாரு, Lord saw. அவரே இறங்கி நேசிக்கிறியா? He came down to his level, asked, do you love me? He said, yes. இப்போ நீங்க இதை தமிழ்ல படிக்கும் பொழுது அவ்வளவா புரியாது. So when you read it in Tamil translation, you cannot understand it perfectly. இங்கிலீஷ்ல போனாலும் புரியாது. Even in English, it is not perfect. ஆனா இதனுடைய மூல மொழியாக கிரேக்க மொழியில போனாதான் அந்த காரியங்கள் விளங்கும். But Greek, which is the origin language, you can understand what is actually written. ஆண்டவர் என்ன கேட்கிறார் என்றால், What Lord exactly asks, இவர்களிலும் than these, அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? do you love me more than these? இந்த இடத்துல அன்புங்கிற வார்த்தைக்கு அகாபே என்ற வார்த்தை கிரேக்க மொழியில இருக்கு. In Greek, this love is translated as an agape love. AGAPE. சில டிரான்ஸ்லேஷன்ல அகாப்போன்னு இருக்கும். So in certain translations, it is agapo love. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, So what does it exactly means? sacrificial love. A sacrificial love. என்ன? அர்ப்பணிக்கிற அன்பு, தன்னையே அர்ப்பணிக்கிற அன்பு. A sacrificial love. தன்னையே அர்ப்பணிக்கிற அன்பு. A sacrificial love which dedicates his own self. இது உணர்வு ரீதியான அன்பு மட்டுமல்ல, It is not just an emotional attachment or bond, செயல் ரீதியான அன்பும் கூட. but a love that is portrayed in actions as well. புரியுதுங்களா அது? So you understand? இது உணர்வு ரீதியான அன்பு மட்டுமல்ல, It is not just an emotional love, செயல் ரீதியான அன்பும் கூட. but a love that is portrayed in actions as well. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த அன்பு. The Lord sacrificed his own self, that kind of love. இப்போ இந்த அர்த்தத்துல தான் ஆண்டவர் பேதுருகிட்ட கேட்கிறார், என்னில் அன்பாய் இருக்கிறாயா? So in this meaning, Lord asked, do you love me, Peter? பேதுரு என்ன சொல்றாருன்னா, But what Simon said, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. he said, Lord, I love you in other terms. நேசிக்கிறேன் என்பதற்கு So this love means, பீலியோ என்ற வார்த்தை கிரேக்க மொழியில இருக்கு. it's phileo in Greek. பீலியோ அப்படின்னா The phileo love, which means சகோதரத்துவ அன்பு. a brotherly love. என்ன அன்பு? What kind of love? சகோதரத்துவ அன்பு. A brotherly love. இயேசு கேட்டதை விட இது சற்று குறைவான ஒன்று. So this is obviously somewhat less in standard. நம்ம எத்தனை முறை படிச்சாலும் இது புரியாது. So how many other times we read, we don't understand. கிரேக்க மொழியில போகும்போது தான் இயேசு என்ன கேட்டாரு, பேதுரு என்ன சொன்னாருங்கிறது தெளிவா விளங்கும். But only in the origin language you can understand what it is. சகோதரத்துவ அன்பு. It is a brotherly love. ஸ்நேகம், நெருக்கமான ஸ்நேகம். So a very close friendly love. நட்பு ரீதியான அன்பு. A friendly love. இப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம். So many such terms can be used. ஆனா இந்த பீலியோ அப்படிங்கிற அன்பு, This phileo love, ரெஃபரன்ஸ்ல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, in the reference it is said, எதிரியை சிநேகிக்காது. it does not love its enemies. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் பீலியோ. So that kind of term is this phileo love. ஆண்டவர் 2 முறை கேட்கிறார், அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா? So twice Lord questioned, do you have that agape love? பேதுருவுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ தெரியல. I don't know whether Simon understood it in the right terms. கடைசில இவரே இறங்கிட்டார். And Lord stepped down from his standard. சரி, என்ன நேசிக்கிறியா? Now he asked, do you have this filial love at least? துக்கப்பட்டு நேசிக்கிறேன் நான். And with a grief he said, yes, I have this filial love. என்ன இதுல விளங்கி கொள்ளணும் அப்படின்னா, So what do we infer from this? 15வது வசனம் மறுபடியும் கவனிங்க. Verse 15 says, என்ன கேட்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, what the Lord asks is, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, Simon son of Jonah, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? do you love me more than these? ஆனா சில அராமிக் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, So certain Aramaic translation says, இவைகளிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று இருக்கு. So one translation, do you love me more than them? The other translation, do you love me more than these?
அல்லேலூயா. Hallelujah. இவைகள் அப்படின்னா So these refers to, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி so just a time ago, few minutes ago, அந்த 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலையை இழுத்துக்கிட்டு வந்தாரே, so they were dragging a net of 153 fish. அவைகளை விட நேசிக்கிறாயா? So more than those fishes, do you love me? உன்னுடைய ப்ராப்பர்ட்டி 2 போட் இருக்க, அதை விட நேசிக்கிறியா? You have 2 boats. More than that, do you love me? இங்கே இருக்கிறவர்களை விட அதிகமாய் நேசிக்கிறாயா? So more than these people present, do you love me? இதத்தான் ஆண்டவர் கேட்க. So this is what the Lord asks. ஆண்டவர் அப்படி கேட்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு. And he has the sole right to question us like this. ஆண்டவர் அப்படி கேட்க அவருக்கு உரிமை உண்டு. He has the sole right to question அவர் us like this. எதிர்பார்க்கிறது என்னவென்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை நேசிக்க. So what does he expect? We have to love him above all. புடிச்சிட்டு வந்து மீனா இருக்கலாம், So maybe the fish that we caught, உன்னுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கிற 2 போட்டா இருக்கலாம், probably the properties that we have left behind. உன்னோட நெருங்கி இருக்கிற, அது பாருங்க 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு மனுஷனை பிடிங்கிட்டானாக்கா, So 3.5 years training he gave, asked him to catch the men. பேதுரு சொல்றார், மீன் பிடிக்க போகிறேன். Peter says, we are going. 7 பேர் கூட கிளம்பிட்டான், நாங்களும் வருகிறோம். So when he said, I'm going to fishing, they said to him, we will also come with ஒரு you. மீன் கூட பிடிக்கல. But they never had even a single fish in their net. ஒரு மீன் கூட பிடிக்கல. They were not able to catch even a single fish. ஆண்டவர் கரையிலேயே சுட்ட மீனெல்லாம் வச்சிருக்கிறார். But in the shore, Lord has all those fried fishes. நீ பிரயாசப்பட்டு ஒண்ணும் இல்ல. So your efforts were wasted. ஆண்டவர் கடல் தண்ணில கூட காலை வைக்காம மீனை உனக்கு கொடுக்குறார். He did not even step on the water, but he has his own fish. Hallelujah. Hallelujah. புரிஞ்சுக்கணும். That is how we have to understand. இதெல்லாம் காட்டிட்டு தான் ஆண்டவர் இந்த காரியத்தை கேட்கிறார். அன்பா இருக்கிறியா? After showing all this, the Lord asked, do you have this agape love? ஆமா ஆண்டவரே, அன்பா இருக்கிறேன். He said, yes, have the filial love. ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பா. So tend my lamb. மறுபடியும் கேட்டுட்டு, Again he asked, ஆடுகளை மேய்ப்பாயாக. tend my sheep. நன்றாய் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளணும். Now you have to understand, ஒரு மேய்க்கிற ஊழியம் இருக்குமானால், if you have a ministry to tend the sheep, ஒரு குட்டிகளை மேய்க்கக்கூடிய சண்டே கிளாஸ் ஊழியமாய் இருக்குமானால், even the Sunday class ministry where you feed the sheep, இதிலே நின்று செய்கிறவர்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா, the one who does that ministry should know this truth, that நீ is, எல்லாவற்றை பார்க்கிலும் அவரை நேசிக்கணும். do we love him more than these and them? அவரை நேசிச்சாதான் Only when we love him more than ஆட்டு these, குட்டிகளா இருந்தாலும் சரி, may it be the lambs ஆடுகளா இருந்தாலும் சரி, or the sheep, அவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்க முடியும். we can give them the good spiritual food. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் புரியுது? How many of you understand? அவரிடத்திலே எல்லாவற்றிற்கும் மேலான அன்பை செலுத்தும் போது, When we love him above all, அவர் ஆட்டு குட்டிகளையும் ஆடுகளையும் கொடுக்கிறார். he will give us the lambs and the sheep. அவர்களை மேய்க்கத்தக்கதான கிருபையும் ஆண்டவர் கொடுக்கிறார். He also grants us the grace to tend them and feed them. அல்லேலூயா. Hallelujah. இங்க பாருங்க, நமக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும், Though we have crores of properties with us, அதெல்லாம் பின்னாடி தான். everything is after. எவ்வளவு நிலங்கள் ஆஸ்திகள் இருந்தாலும் அதுவும் அப்புறம் தான். Any land or property you have, that comes behind. நம்மை நேசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அதுவும் பிறகுதான். If you have any people who love you, it comes after. முதலிடம்
எது இருந்தாலும் anything that I have. அவைகள் எல்லாமே இரண்டாவது தான். So everything comes next. முதலாவது ஆண்டவர் தான். The first priority is the Lord. அல்லேலூயா. Hallelujah. சில கணவன்மார் மனைவிமாரை உட்கார வச்சு So if you make the husband and wife sit முதலாவது together, நீங்கள் நேசிக்கிறது யார அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு யோசிப்பாங்க. so and we ask them, who do you love the first? To say God, வீட்டுக்கு they'll வேற think. மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோ, So how it turns the next. இல்ல அவரு யோசிப்பாரு வீட்டுக்கு வந்தானே ஏதாவது பண்ணுமோ. So he will think, what will she do when she comes home? ஓப்பனா சொல்லணும். So clearly you should say, முதல்ல இடம் ஆண்டவருக்கு தான். God is my first priority. அப்புறம் தான் மற்ற எல்லாமே. Later all it follows. Everything ஒரு follows later. தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு காரியம் நன்றாய் அறிந்திருக்கணும். A child of God should know this, that நமக்கு எவ்வளவுதான் பணம் இருக்கலாம், so any property we have, எவ்வளவுதான் சொத்துக்கள் இருக்கலாம், anything that we have, எவ்வளவு பெரிய வசதிகள் நமக்கு இருந்தாலும் so though we are in good economical situation, அவைகளை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். you have to set it in the right place. ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்கணுமோ அப்படிப்பட்ட இடத்தை கொடுக்கணும். And God, you have to set him at the right place. 10,000 ரூபாய்க்கு ஒரு செயின் வாங்குறீங்க. You get a chain for 10,000 rupees. நைட்ல அதை எங்க கொண்டு போய் வைப்பீங்க? So in the night time, where will you place it? நான் கேட்டது என்னமோ சந்திர மண்டலத்துல 35,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்ட மாதிரியே யோசிக்கிறாங்க பாரு. ஒண்ணுமே தெரியாத மாதிரியே. செயின் எங்க வைப்பீங்க? Where will you place the chain? சொல்லுங்களேன். செயினா எப்படி இருக்கும், நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரியே பாக்குறீங்க பாரு. செயின் எங்க வைப்போம்? பீரோல வைப்போம். எவ்வளவுக்கு வாங்கணும்? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்குறோம். எங்க வைப்போம்? You get a slipper. ஏன் பீரோல சேஃப்டி லாக்கர்ல வைக்க வேண்டியதானே? Why don't you place it in the bureau? இதுக்கு நமக்கு நல்ல அறிவு இருக்குல்ல. So we have knowledge, right? இதுக்கு நல்ல அறிவு இருக்குல்ல. We know, right? அதுபோலதான் மற்ற காரியங்களுக்கும் அந்த அறிவு இருக்கணும். In the same way, we have to have this knowledge. எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். The property should be kept in the place. சொத்துக்கள் இருந்தாலும் அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். Any properties that you have, that should be kept in the next place. எப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாலும் அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். Any friends, brothers, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆராதிக்கிற என்னை மீட்ட ஆண்டவருக்கு தான் முதலிடம். And the first priority, the first place is for the Lord. That's the next. Rest all everything follows later. Rest all everything follows later. எத்தனை பேர் இதை ஏத்துக்கிறீங்க இந்த கால்ல? இது இருந்ததுன்னா If you have this, ஆட்டுக்குட்டிகளையும் மேய்க்கலாம், we can even feed the lambs, ஆடுகளையும் மேய்க்கலாம், we can tend the sheep, அவைகளை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்தார். God will grant us the place to feed them rightly. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம சர்ச்சுக்கு ஒரு சகோதரர் முன்னாடி வருவார். So before a brother used to come to our church, அது முடி வச்சு இங்க ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருவோம். and he will have that rubber band tied his hair, காதுல ஒரு கம்மல், and he will have that stone. அப்படிதான் வந்துட்டு இருந்தார். So he'll come like this. ஒண்ணும் சொல்லல. I never said anything. You come. கொஞ்ச நாள் ஆச்சு. After few days, கம்மல் அவுத்தாரு. the earring that he kept away. கையில என்னமோ கயிறு அது ரிங்கு அது இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. So he had all the ornaments in his hands. வந்தாரு. He came. கயிறு எல்லாத்தையும் கட்டினாரு. He removed all those. கொஞ்ச நாள் பார்த்தா நல்லா நீட்டா முடி வெட்டிட்டு வந்து நிக்கிறாரு. So after few days he was very neat appearing. உண்மையிலே எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுங்களா? Do you know how I felt happy? முதல் ஆராதனைக்கு அவர் வந்துட்டு போயிட்டாரு. So on the first service he came, he left. ஒரு வார்த்தை கூட நான் அவர்கிட்ட என்னன்னு சொல்லல. Not even a word I said to him. சபையை பார்த்தாரு. He looked at the church. இவ்வளவு டீசென்ட்டா நீட்டா வராங்க, நான் மட்டும் குரங்கு மாதிரி வரனே அப்படின்னு அவர் யோசிச்சாரோ என்னவோ தெரியல. I don't know what he thought. மாற்றிக்கொண்டார். He changed himself. இதுதான் தேவை. And this is what we need. நேற்றைய தினத்துல ஒரு இடத்துக்கு நாங்க போனோம். Yesterday we went to a place. அங்க ஒரு பாஸ்டர்னு ஒருத்தரை காட்டினாங்க. They showed someone as pastor. எனக்கு ஆவியே போயிடுச்சு எனக்கு. So my spirit was not with me. இந்த சைடு ஃபுல்லா ஷார்ட் அப்படியே சொட்ட வெட்டியாச்சு. So one side his hair was cut very short. The other side also. இப்படி எடுத்துட்டு போய் இங்க முடிச்சு போட்டு குதிரைவால் மாதிரி பின்னாடி தொங்குது. And he has a ponytail bound behind. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் தாடி வச்சு தாடி தொங்குது. And the beard he has. அவர்தான் நேத்து ஒரு மேரேஜ் போயிருந்தா அந்த சர்வீஸ் நடத்திட்டு இருந்தார்.
So he was holding that marriage service. என் கூட உட்கார்ந்த ஒரு முஸ்லீம்ல இருந்து ரட்சிக்கப்பட்ட இஸ்மாயில்ங்கிற பாஸ்டர் சொல்றாரு, ஊழியக்காரன் அப்படிங்கிற இதுவே தொலைஞ்சு போச்சையா அப்படிங்கிறாரு. ரொம்ப வேதனையா இருந்தது. A Muslim pastor was sitting beside said, "Minister, this kind of pastor doesn't have his terms right." அப்புறம் என்ன வந்து ஜெபிக்க கூப்பிட்டாங்க. பாயம்னுட்டேன், கோவம் வந்துச்சு. They asked me to pray. I said I can't. சரி, மேரேஜ் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, கம்மனு உட்காந்துட்டேன். So then I sat in the place. மேரேஜில் அஜித் மியூசிக், So கிறிஸ்டின் the musics were played. அஜித் அந்த அப்படி வரும்போது மியூசிக் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மியூசிக் அங்கே போடும். All the background scores were played. ரொம்ப கஷ்டமா இருந்தது. I felt really very bad. ஆனா அவங்க இதையும் சமாளிக்க பேசுவாங்க. But they will even convince us of these facts. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, அதாவதுங்க எல்லா சபைகளும் சபைகள் ஆயிடாது. Not every building is a church. எல்லாம் ஒரு கார்பெட் கம்பெனி தானே தவிர அது சபைகள்னு சொல்ல முடியாது. So we cannot term it as a church rightly. அந்த ஆள் தான் அப்படி இருக்கிறான்னு பார்த்தா அங்க வர எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. So everyone who comes is like that. எனக்கு என்னன்னா இது எங்க போகுமோ அப்படின்னு நமக்கு தோணுது. So I don't know where it is going to end. நன்றா கவனிக்கணும். We have to understand. முழுவதும் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் When we love God with all our heart, mind and soul, அருமையாய் ஜனங்களை மேய்ப்பார்கள், will beautifully tend his sheep and lamb, சத்தியத்திலே நடத்துவார்கள், will lead them in the truth. தன்னை காட்டாமல் சத்தியத்தை காட்டுவார்கள், They will not show themselves தன்னை by the truth. காட்டாமல் இயேசுவை They காட்டுவார்கள், will show the Lord. தன்னை காட்டாமல் பரலோகத்தை They காட்டுவார்கள். will show the heaven. அல்லேலூயா. Hallelujah. அதுதாங்க ஊழியம். And that is the ministry. அதுதான் ஊழியம். That is the kind of ministry Lord expects. சரி, நான் மற்ற காரியங்கள் பேசின நேரமாகும். So I don't have time. ஆண்டவர் அருமையை கேட்டாரு. Lord beautifully asked. இவைகள் எல்லாவற்றையும் விட என்னில் அன்பாய் இருக்கிறாய். Do you love me more than these them? இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? Do you love me more than these them? ஆமா ஆண்டவர். He said yes. ஆட்டுக்குட்டிகளை மேய். So feed my lambs. மறுபடியும் கேட்டுட்டு ஆடுகளை மேய். Again he asked, tend my sheep. இந்த ஆடுகளுக்கெல்லாம் நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் கொடு. So feed the sheep with all your good spiritual food. Hallelujah. Hallelujah. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா Next, 3 முறை மறுதலித்தார், 3 times. ஆனபடியினால் 3 முறை கேட்டார் என்று நிறைய பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். So we have heard many sermons. Lord questioned 3 times because he denied 3 times. ஒரு காரியமும் இருக்கு. But there is another thing. பேதுரு ஒரு வாய்ஜாலக்குள்ளவர். So Peter is all talk. ஒரு வாய்ஜாலக்கு இருக்கார். He is of all talk. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. So many would say, எனக்கு மினிஸ்டர் தெரியும், I knew this minister, அவரு தெரியும், I knew that person, இவரு தெரியும், I knew this person. அங்க போய் கேட்டா இவர் யாருன்னே தெரியாதுன்னா. And when we question him, he doesn't know who is இந்த he. வாய்ஜாலக்கு இருக்கு பாருங்க. So he is just all அந்த மாதிரி talk. ஒருத்தர் தான் பேதுரு. So this Simon Peter is one kind of இந்த lips. மாதிரி வாய்ஜாலக்கு சொல்லல. Not like this. ஆண்டவர் சொன்னாரு, Lord நீங்கள் said, எல்லோரும் என்னை விட்டுவிடும் காலம் வரும். so there will be a time come when you leave me. ஒண்ணே ஒரு சொல்றாரு. And he says, ஆண்டவரே யார் உம்மை விட்டாலும் நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. he says, even if all are made to stumble ஒரு பேரை because of you. வச்சிட்டு சொல்றீ, அவன்லாம் என்ன யோசிப்பான்? What will the remaining அதை 11 கூட things? யோசிக்கல அவர். He did not even think about யார் it. உம்மை மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். Even if all are made to stumble because of you, I will not stumble. ஆண்டவர் பார்த்தார். Lord saw. நீயா? He said, you. அவரும் பாருங்களேன், கொஞ்சம் கூட கூச்சல் இல்லாம சொல்லிட்டாரு. And he said clearly, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்ன 3 முறை மறுதலிப்ப. you will deny me 3 times. ஆனா அதே மாதிரி மறுதலிச்சாரு. The exact thing happened. இந்த நிலவரத்திலே அவர் முன்னாடி இருந்தார். So he was in the front. ஆனா இப்ப கேக்கும்போது, But now when we ask, பேதுரு அந்த நிலவரத்தில் இல்லை. Simon Peter was not in such a என்ன position. கேக்குறாரு? He asked, அன்பாய் இருக்கிறாயா? do you love me? நேசிக்கிறான்டாரு. He said, yes, I have the phileo love. அன்பாய் இருக்கிறாயா? Do you have the agape love? நேசிக்கிறான். Yes, I have the phileo love. நேசிக்கிறியா? Do you have the phileo love? நான் உம்மை நேசிக்கிறேன்றது உமக்கே தெரியும் ஆண்டவரே என்று துக்கப்பட ஆரம்பிச்சிட்டார். He started grieving and said, Lord, yes. இதுக்கு முன்னாடி வாய்ஜாலக இருந்தவர், The one who was just all talk, இந்த ஸ்டேட்மென்ட் கேட்ட பிறகு, after hearing this statement, இந்த இடத்திலே அவர் உண்மையான தன்னுடைய நிலவரத்தை வெளிப்படுத்தினார். portrayed his situation exactly as it is. அப்புறம் ஆண்டவர் பார்த்தார். Lord saw.
படிப்பறிவே இல்லாத பேதுரு பிரசங்கிக்க 3000 பேர் பூரண ரட்சிப்பை பெற்றார்கள். 3,000 people were saved by him. இன்னைக்கு ஒருத்தர பூரண ரட்சிப்புக்குள் நடத்துகிறதற்குள்ள பெரிய பாடே இருக்கு. So leading a person into நம்ம exact பெத்த salvation. புள்ளைய நடத்த முடியலங்க. Our own children we cannot tend நம்ம them ஒண்ணு right. விரும்பினா அது ஒண்ணு விரும்புது. When we like something, they like சில something. நேரங்கள்ல நம்ம சொன்னா பிரச்சனை வரும்னா அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு. உண்மையா இல்லையா? At times we have to adjust. உண்மையா இல்லையா? அதுல வேற சரி வேண்டாம். ஆக 3000 பேரு ஒரு பூரண ரட்சிப்பை அடைய தேவன் அந்த மனுஷனை பயன்படுத்தி 3,000 people were led into a perfect salvation by அது Peter. மாத்திரமல்ல, Not that alone. அப்போஸ்தலர்களே ஒரு பிரதான அப்போஸ்தலனாக தேவன் ஏற்படுத்தி He was a chief apostle. அது மாத்திரம் அல்ல, Not that alone. இயேசுவின் வாழ்க்கையில கூட இப்படி நடக்கலங்க. So not even in Jesus Christ's life it அநேக happened. ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள், வந்த யாவரும் சுகத்தை பெற்றார். Many people came to him, everyone was healed. ஆனா பேதுரு வாழ்க்கையில வித்தியாசமா நடக்குது. But different things are happening in Peter's life. ஒரே மீட்டிங்ல 3000 பேரு, So in one single meeting, 3,000 were மீட்டிங்ல saved. 5000 பேரு. The other meeting, 5,000. இப்ப சர்ச் பெருசாயிடுச்சு. Now the church is expanded. பாஸ்டர் பேதுரு பிஸி ஆயிட்டாரு. Pastor Peter is very, very busy. அவருக்கு இப்போ டைம் இல்ல. Now he don't have time. அதனால யாரும் நைட்டு 11 12 மணி 1 மணிக்கு ஃபோன் பண்றது இல்ல. So no one calls him by 10, 11 or 12 in the night. இப்படிதான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்கணும். This is what I can say. சரியா? இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்றது இல்ல. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஐயா தூங்கிட்டீங்களா ஐயா? ஆமாம்மா. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் ஐயா. அதை அம்மா சொல்ல வேண்டிய நேரமாம்மா அது? நாளைக்கு சொன்னா அப்படியே ஜெபம் பண்ணி விட போறேன். இல்லையா, என் பிறந்த நாள் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும். இப்ப என்ன சொல்றது? What will I say to her in reply? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 மணிக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது. Few days ago, a girl called me by 1 in the night. ஐயா சாப்பிட போறேன்யா. She said, I'm going to eat. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாப்பிடம்மா, இதெல்லாமா ஃபோன் பண்ணி கேட்ப அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அது என்ன சொல்லிச்சுன்னா, ஐயா நான் சாவ போறேன்னு சொல்லிச்சது. என் காதுல தூக்க கலகத்தில் சாப்பிட போறேன்னு கேட்டுச்சு. சரிம்மான்னு சொல்லிச்சு. I misunderstood what she said exactly. அந்த பொண்ணு மருந்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு. Now she is in hospital because she consumed காலைல 5 poison. மணிக்கு ஃபோன் வருது. Morning 5 o'clock I ஐயா had a மருந்து call குடிச்சிட்டாயா? that my daughter consumed poison. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்னை பார்த்த உடனே கண்ண முடிச்சு. She closed her eyes after seeing me. 1 மணிக்கு நீ ஃபோன் பண்ணி சாக போறன்றது என் காதுல சாப்பிட போறன்ற மாதிரி கேட்டுச்சுமா. I told her I misunderstood your terms what you said. சாரிம்மா. I'm really sorry. ஏமா அந்த மாதிரிலாம் பதிகரதனமா முடிவு எடுக்கிறேன். So then I asked, why do you have to take such a foolish thing? அப்புறம் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என்ன மருந்து சாப்பிட்டேன்னு. I asked what? இந்த எலிக்கு வாங்கி வச்சிருந்த பிஸ்கெட் சாப்பிட்டுச்சான். The rat poison. எவ்வளோ பிஸ்கெட் இருக்கும்போது அது பிஸ்கெட் ஏமா நீயே சாப்பிட்ட? என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நல்ல மருந்து வாங்கி கொடுத்துருப்பேன். என்கிட்ட சொல்லிடக்கூடாதாம்மா. சாவுன்னு சொல்லிட்டு காலைல வந்து டைலாக் ஆடிச்சிட்டு. சரி, பேதுரு இப்ப பிஸி ஆயிட்டாரு. Now Peter is very busy. சுத்தமா டைம் இல்ல அவருக்கு. He don't have time at all. ஜனங்க பார்த்தாங்க. The people saw. சரி, அவருக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். So we don't want to disturb him. வியாதிஸ்தர் மேல வந்துகிட்டே இருக்காங்க. So the sick people are keep on coming. தெருவுல அப்படியே வரிசையா அடிக்கிட்டாங்க. So every sick one is laid down. வரிசையா அடிக்கிட்டு Once they are laid down, பேதுரு காலையில அப்படியே நடந்து போவாரு. morning Peter will walk. சூரிய வெளிச்சத்துல அந்த நிழல் அவர் மேல படும். In the sunlight the shadow will be cast down. சுகமாவார்கள். All the sick ones would be healed. அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து எல்லாம் படுக்க வச்சிட்டாங்க. So every sick one was laid நடந்து down. போறாரு, வியாதிப்பட்டு பெட் காலி ஆயிட்டே போயிட்டே இருக்குது. So as he was walking, people were healed. They all were திரும்ப gone. வரும்போது மறுபடியும் பெட் போட்டு வச்சாங்களா என்ன தெரியல. I don't know what happened in his return way. என்ன கிரியங்க அது. See what kind of an act it is. யாருடைய லைஃப்ல வேதத்துல இந்த மாதிரி நடக்கல. So nothing like this happened in the எவ்வளவு scripture. கிரேட் பாருங்க. ஆனா உண்மையாகவே பேதுரு ஆண்டவரை நேசித்தார்.
அவருக்காகவே மரித்தார். So Peter loved the Lord and for him he died. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஆக எல்லாவற்றையும் விட அவரை அதிகமாய் நேசிக்கணும். அதை அவர் கேட்கிறார், விரும்புகிறார். So above all we have to love him. That is what he அதை expects. அவர் கேட்க விரும்ப அவருக்கு அதிகாரம் உண்டு. And he has the sole right to ask. அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. He has the rights. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். Just think. நம்ம வாழ்க்கையில உண்மையான நிலவரம் என்ன? What is our situation in our life? ஆண்டவரை முதன்மையாய் வைத்து நேசிக்கிறோமா Do we அல்லது மற்றவைகளை நேசித்து அவைகள் பாதுகாக்கப்பட இவரை நேசிக்கிறோமா? set God as the first priority or rest of the things? ஏங்க இப்ப என்ன நான் ஏமாத்திக்க முடியாது. So I cannot cheat my own self, ஆனா நான் மத்தவங்களை ஏமாத்தலாம். but I can cheat others easily. நீங்க உங்களை ஏமாற்றிக் கொள்ள முடியாது. You cannot cheat மற்றவங்களை yourself, ஏமாத்தலாம். but you can cheat others. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். We have to self-examine ஆண்டவர் ourselves. விட நம்மை எதை அதிகமா நேசிக்கிறோம்? So what do we love more than God? ஒருவேளை ஆண்டவரோட நேசிக்கிறதா இருந்தா So if you love something more than God, அதை விடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். I will not say leave that, முதல்ல இயேசுவை வைங்கன்னு சொல்ல வரேன். but set Lord God as your first யாரை priority. விட்டுட வேண்டாம். You need not leave ஆனா that, முதலிடம் ஆண்டவருக்கு. but the first priority is for அப்புறம் the தான் என் Lord. மனைவி, Next my wife, அப்புறம் தான் என் புருஷன், Next my husband, அப்புறம் தான் என் பிள்ளை, Next my children, அப்புறம் தான் என் சொத்து, Next my அப்புறம் தான் properties, என் பணம், Next மற்ற all the money. எல்லாமே அப்புறம் தான். all the monetary benefits follow later. எத்தனை பேர் இந்த காலை வேளையில இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? So how many of you accept this in this morning Hallelujah. time? Hallelujah. ஆமென். முதலிடம் அவருக்கு தான். So the first priority is for him. சரி, டைம் இல்ல, நல்ல வேகமா போறேன். இரண்டாவதாக Second, ஐயோ டைம் ஆயிடுச்சு. அடுத்தது வாசிங்க. next, யோவான் 15:13 வாசிக்கிறோம். John 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. Greater love has no one than this, than to lay down one's life for his friends. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. Greater love has no one than this, than to lay down one's life for his friends. ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு. Beautifully Lord says, சிநேகிதருக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் பாருங்க. அந்த அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்துல இல்லை. greater love has no one than this, than to lay down one's life for his own friends. சில நேரங்கள்ல At times, சில காரியங்கள் படிக்கும் பொழுது நண்பருக்காக உயிரையே விட்ட சிலர் உண்டு. so certain people have sacrificed their life for his friends. உலகத்தானே அப்படி வாழ்ந்திருக்கிறான். So even a Gentile has lived a life like that. ஆனா பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா But what the percentage is that? மிஞ்சி போனா 2%. 2%. 98% என்னன்னா 98% of the people ஜீவனை கொடுக்க மாட்டான், will not lay his own ஜீவனை life, எடுத்துடுவான். but will take the life. ஜீவனை கொடுக்க மாட்டாங்க, ஜீவனை என்ன செஞ்சிடுவாங்க, எடுத்துடுவாங்க. They will not give the life, but take it instead. அல்லேலூயா. Hallelujah. எப்போ ஒரு நண்பனுடைய அன்பை விளங்கி கொள்ளலாம் அப்படின்னா, So when can you understand the love of friend? ஒரு நெருக்கமான நிலையிலே இருக்கும்போது, When you are in a very difficult situation, உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது, when you are in a helpless situation, ஒரு மிகப்பெரிய கடன் பிரச்சனையிலே இருக்கும் பொழுது, when you are in a debt, எத்தனை நண்பர்கள் வருகிறாருன்னு பாருங்க. you just count how many friends come back to you. எத்தனை பேர் வருவாங்க? Just count how many of them come to you. போன் கூட பண்ண மாட்டாங்கயா. They will not even call you back. They will not even pick up your calls. கூட வராது. Nothing. ஆண்டவர் சொல்றாரு, Lord says, உனக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அந்த சிநேகிதனுடைய அன்பு இருக்கு பாருங்க, அந்த அன்பு மாதிரி பெரியது எதுவும் இல்லைங்கிறார். so that love is greater. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் இந்த சமுதாயத்துல நம்ம பார்க்கிறோம். But the society is like that. We don't expect this kind of love from ஒரு anyone. கூட்டத்துக்கு நான் போறேன். So I went to a meeting.
நான் அந்த கூட்டத்துல பிரசங்கியாராக போறேன். and I had to preach there. ஆனா என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த கூட்டத்துல ஆடியன்ஸாக உட்கார்ந்துட்டு இருக்கிறார். But one of my friend is like an audience. அந்த மீட்டிங்குள்ள நான் என்ன கூட்டு போறாங்க. So I was taken to that meeting. எனக்கு என்னமோ வழி தெரியாத மாதிரி ரெண்டு பேர் வந்து கூட்டு போறாங்க. So two people were escorting me. எல்லாருக்கும் அது நடக்கும். So that will happen usually. சரி என்ன கூட்டு போய் முன்னாடி உட்கார வச்சுட்டு So they escorted me in the front. இந்த கூட்டங்கள்ல ஒரு பெரிய தொல்லை என்னன்னா இந்த சால்வையை கொண்டு வந்து போடுவாங்க. So they will give that shawl. இப்போ நான் வந்து போற இடங்கள்ல எல்லாத்தையும் மாத்திட்டேன். So I changed everything. சால்வை போடுறத ரெண்டு டவலை போட்டினா குளிக்கும் போது தொடச்சிக்கலாம்யா. I used to say, give me towels instead. பாருங்க அந்த சால்வெல்லாம் எங்க கிடக்குது பாருங்க. எனக்கு போட்ட சால்வெல்லாம் எல்லாம் கீபோர்டு மூடுறதுக்கு இது மூடுறதுக்கு அங்க ஒரு சால்வை படுத்துன்னு இருக்குது. இப்படி போட்ட சால்வையெல்லாம் சில நேரங்கள் அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுவேன். என்ன பண்ண What will I ஒரு do with டவலை that? போட்டாலும் Probably a towel. குளிக்கும்போது கட்டின்னு குளிக்கலாம், I can wear it. இல்ல குளிச்சுட்டு தொடச்சிக்கலாம். Or somehow I'll use it. போடுற டவலை போடுங்கயான்னு. So I suggested them. ஆனா போன மீட்டிங்ல இங்க கூட நடந்த ஒரு மீட்டிங்ல எல்லாம் டவல் வாங்கிட்டு வந்துட்டாரு. நல்லதா போச்சு. இந்த டவலை போட்டு கொண்டு போய் முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க நம்மள. So they made me sit in the front. இவரு என் நண்பர் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேக்குறாரு. That my friend is asking to the near one. யார் இன்னைக்கு மெசேஜ்? Who's taking message today? இவர்தான். So this pastor. இவரு சொல்ற இவனா? He. அவருக்கு இவர் உங்களுக்கு தெரியுமா? So they. எல்லாம் தெரியும். உனதான் ஊழியம் செய்தான், ஒரு நாள்ல சோத்துக்கே வழி இல்லாம இருந்தான். இது அவன் கேட்டான் அவன்கிட்ட. அவர் கேட்டாரா? Did he ask you? போற மீட்டிங்ல இருந்தா நான் தான் சொல்றேனே, நீ ஏன் சொல்ற? I myself ஒரு confess. காலத்துக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தான் இருந்தா, அத நான் தான் சொல்றேனே, நீ ஏன் சொல்லிட்டு இருக்கற? Yes, I had spent my days without இப்ப food. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உண்மையான ஒரு மனுஷனா இருந்தா என்ன சொல்லி இருப்பாங்க? இப்ப உள்ளுக்குள்ள என்ன, அவனை விட நம்ம கொஞ்சம் உயர்ந்துட்டோங்கிற பொறாமை. So he has that grudge, that envy in him. ஆக யாரும் உயிரை கொடுக்க மாட்டாங்க, முடிஞ்ச உயிரை எடுத்துருவாங்க. So no one will give their life but take it. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, But Lord says, ஒரு அதாவது அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. greater love has no one than this. நீங்க அப்படியே கீழே இறங்கி 15வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, So the next verse அதனுடைய says, நடுப்பகுதி, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். but I have called you friends. அல்லேலூயா. Hallelujah. நான் உங்களை சிநேகிதர் என்றேன். But I have called you friends. அப்படியான என்ன அர்த்தம்? Which means, உங்களுக்காக நான் ஜீவனை கொடுக்க போறேன். I'm going to lay my life for அன்பை you. விட பெரிய அன்பு எதுவும் இல்ல. And there is no love greater than this. அல்லேலூயா. Hallelujah. யோசிச்சு பாருங்களேன், Just think, எவ்வளவு பெரிய அன்பை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். what a greater love God has bestowed us Hallelujah. with. அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்வால்வ்மெண்டோட வாசிக்கும் பொழுது தான் அதனுடைய சாரம்சத்தை உணர முடியும். So you can understand the summary when you read it correctly. பா இந்த அன்பு தான்பா அதிகமான அன்பு. So this love, a greater love, இதுதான்பா பெரிய அன்பு. this is the greater love. நான் உங்களை சிநேகிதர் என்றேன், I have called you friends. உங்களுக்காக என் ஜீவனை கொடுப்பேன். I am going to lay my life for you. அல்லேலூயா. Hallelujah. பெரிதான அன்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். So God has given this such a greater இப்ப love. அவர் நம்மகிட்ட கேட்கலாம், And now he can question us. எல்லாவற்றை விட என்ன நேசிக்கிறாயான்னு கேட்கலாம். He can question us. Do you love me more than these? வேற யாரும் கேட்க முடியாது. No one else can question us. வேற யாரும் கேட்க முடியாது. இப்ப நான் எங்கெங்கயோ கொண்டு போவேன், ஆனா அதுக்கு நேரம் இல்லை. I can relate to many things, but I don't have time. கல்யாண சப்ஜெக்ட் எல்லாம் இதுல வந்து அடி வாங்கும். So any marriage subject will come in அதெல்லாம் this. சொல்ல விரும்பல. But I'm not coming here. சரி, அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். Next, லூக்கா 7ஆம் அதிகாரம் 42, 43 சுருக்கமாய் வாசிக்கலாம். Luke chapter 7 verses 40 to 43. சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான்,
அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனை அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி. ஆண்டவரே சொல்ற, நீ சரியா தான் சொன்ன. Lord said, you have said rightly. அங்க என்ன நடக்குது? What happened? ஒருவன் 500 வெள்ளி காசு கடன் பட்டிருந்தான். So one had the 500 denarii as debt. இன்னொருவன் 50 வெள்ளி காசு கடன் பட்டிருந்தான். The other had the debt of 50. இருவருக்குமே கொடுக்க நிர்வாகம் இல்லை, கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. They had nothing to repay. இப்பொழுது அந்த முதலாளி Now the creditor அந்த இருவருடைய கடன்களையும் மன்னித்து விட்டான். forgave both the debtors. யார் அதிகமாய் அன்பு கூறுவான்? Now out of these two, who will love him more? அதிகம் யாருக்கு மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் அதிகமாய் அன்பு To கூறுவான். the one whom more was forgiven. உண்மையிலேயே நீங்க ஒரு தனிமையில போய் உட்கார்ந்து So if you sit in a lonely place, உங்களுடைய டீன் ஏஜ்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நாம் செய்த மறைவான வெளியரங்கமான எல்லா காரியத்தையும் நினைத்து பாருங்க. so whatever you had done from your teenage to now, just think whatever you have done. ஒரு மணி நேரம் செஞ்சு பாருங்க அதை. So for an hour, take it and just examine yourself. இந்த நாம் செய்த அந்த தவறு மற்ற எல்லாவற்றையும் நினைத்து பாருங்க. Any secret mistakes that we have committed, இதற்காக நம்மை நியாயம் தீர்த்திருந்தால் நம்ம இந்த பூமியிலேயே இருக்க கூடாது. if we were judged accordingly, we wouldn't have lived now. அல்லேலூயா. Hallelujah. அதாவது நான் இதை அடிக்கடி அதிகமாக யோசிப்பேன். So I used to think this very often. ஏன்னா நான் இருந்தது இந்த தாம்பரம் ரங்கநாதபுரம். So Ranganathapuram, I stayed in Tambaram. அந்த ரங்கநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா So there, அந்த இடம் நான் போயிட்டு வந்தாவே மன கலக்கத்தோட தான் இருப்பேன். so I'll be with a very grieved heart ஏன்னா அவ்வளோ ஒஸ்டா நாங்கள் இருந்தேன். because I was very worst there. அந்த லுங்கியை கட்டிக்கிட்டு போவேன் பாருங்க. The style that I wear my clothes. இப்பெல்லாம் அந்த தெருவில் அந்த ஏரியாவுக்குள்ள நான் போகும் பொழுது என்ன அறியாம மனசு அழும். So without my knowledge, my heart would cry ஏன்னா அவ்வளோ ஒஸ்டா இருந்தோம். because that is how I was. அவ்வளோ ஒஸ்டா இருந்தோம். I was very worst. எப்போ பாரு வாயில சிகரெட். Anytime I would smoke. பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, பாரு எவ்வளோண்டது எப்படி சிகரெட் பிடிச்சிட்டு போகுது பத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. People would comment at me. நாங்கள் குடிச்சிட்டு பண்ண அட்டகாசம்லாம் அளவே கிடையாது. So that all the tortures that I did. செய்த பாவங்களுக்காக தாம்பரத்தில் புறாக்களை பலியிட்ட புறா இனமே இருக்காது. If pigeons were sacrificed for my mistake, not even one would live. ஆக நீங்க எல்லோருமே உட்கார்ந்து யோசிச்சு பாருங்களேன். நம்ம செய்த தவறு, நம்ம செய்த அக்கிரமம், நம்ம செய்த தீமைகள், நம்ம செய்த பொறாமையினால் செய்த காரியங்கள் எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். All the acts that we did, just give it a think. இவைகளுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு வந்திருக்குமானால் இந்த பூமியில நீங்களும் நானும் இல்லை. If we were judged, we wouldn't breathe now. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், But what Lord did? அந்த நமக்கு வர இருந்த எல்லா தண்டனைகளையும் எல்லா சாபங்களையும் அவர் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு உங்களையும் என்னையும் சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து நடக்க வைத்திருக்கிறாரே. அந்த அன்பை விட பெரிய அன்பு எதுவுமே கிடையாது. He has borne all our iniquities. என்ன கிருபைங்க அது. See what kind of a என்ன grace it is. கிருபைங்க அது. That is a bigger என்ன grace. இரக்கம் அது. What kind of mercy he has. இவ்வளவாய் அவர் நம்மீது அன்பு கூர்ந்து And he loved us to this much. நம்மை விடுவிச்சிருக்கிறார். He has delivered us. இன்னைக்கு உண்மையிலேயே சில இடங்கள்ல நான் போகும்போது நான் அந்த இடத்துல ஒன்றும் அந்த காரியங்களை காட்டிக்க மாட்டேன். வீட்டில் அழுகிறது உண்டு. And I used to cry in my personal time. ஒரே இடத்துக்கு போனா முட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஜாம் பண்ணி முடிச்சோன்னு யார் ஏன்னா நான் ஹைகோர்ட் ஜட்ஜின்றாரு. So he says, I'm high court judge. I lay my hand on him and pray. நம்ம ஸ்கூலுக்கே ஒழுங்கா போல. I didn't even go to school correctly. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல மீட்டிங் நடத்துறாங்க. முடிச்சோன்னே எல்லா டாக்டரும் முட்டி போட்டு நிற்கிறாங்க. So in doctor's fellowship, ஜெபிக்கிறதே கூச்சமா இருக்குது. I feel very shy to pray. எவ்வளவு கிருபைங்க. See what kind of a grace. சிக்கவே முடியாது அதெல்லாம். You cannot give it a thing. இதெல்லாம் எந்த அளவுகோல் போட்டும் அளக்கவும் முடியாது. You cannot measure it. எவ்வளவு கிருபை. What kind of grace. எவ்வளவாய் ஆண்டவர் நம்மை மன்னித்து
இன்னைக்கு சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்க வச்சிருக்கிறாரே. So this is how he has blessed us today. அப்படியானால் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறணும். Which means how much more should we love him எவ்வளவு back? அதிகமா அன்பு கூறணும். How much more should we love him back? ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய பிள்ளை Child of God. நம்ம அதாவது இதெல்லாம் யோசிக்கணும். We have to think about this. பந்தி எடுக்கும்போது சொல்றோம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். So in remembrance of me do நினைவு this. கூறணும். We have to remember. எனக்காக உம்முடைய சரீரம் பிற்கப்பட்டது ஆண்டவரே. So for me your body was என்னுடைய torn. அக்கிரமங்களுக்காக உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது. You have shed your blood for my நான் iniquities. வாழணும்ங்கிறதுக்காக நீ ஜீவனை விட்டீர் ஆண்டவரே. Because I have to let you lay your life. யோசிக்கணும். We have to think about all இப்படி this. யோசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கிட்ட பாவம் அணுகாது. So no sin can come near இப்படி them. ஒரு யோசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அசுத்தமான சிந்தை வராது. So unholiness thought they will not இவைகளை have. யோசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மற்றவர்களுக்கு தீமை செய்யணும் என்ன வராது. They will not have a thought to commit mistake. இதை யோசிக்கணும். We have to think this. எவ்வளவா என்னை நேசித்திருக்கிறார். So God has loved me to this எவ்வளவா extent. என்னில் அன்பு கூர்ந்திருக்கிறார். So to this much அவருடைய Lord has அன்பு loved me. எவ்வளவு பெருசு. How greater is his love. ஹல்லேலூயா. Hallelujah. சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா பொறி உருண்டை வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி கோச்சிட்டு அழுவும் பாருங்க. So the children அந்த will மாதிரி cry. இருக்கக்கூடாது. Not like that. அது எவ்வளவு அன்புங்க. இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோமே. We live today. இந்த கொரோனாவில் லட்சக்கணக்கான பேர் மரிச்சிட்டு இருக்கிறாங்களே. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இந்த இடத்துல நிக்கிறோமே. Lakhs of people are அது dying. எவ்வளவு பெரிய கிருபை. But we live because of his grace. அது அணுகாதபடி காத்தாரு. He has given us grace to அது protect வந்த us. பிறகு ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டி வந்தாரு. He took us back home. இது வரைக்கும் அணுகாதபடி நடத்திட்டு இருக்கிறாரு. He is protecting எத்தனை us. பேருக்கு வந்துட்டு போயிடுச்சுன்னு தெரியாதபடி நடத்திட்டு இருக்கிறாரு. We even don't know if கரங்களை I தட்டி தேவனை மகிமைப்படு. clap your hands and praise God. எவ்வளவு கிருபை. This is his grace. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. Praise God. அதாவது அவர் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. He has the sole rights to question us. உனக்காக நான் ஜீவனை கொடுத்துருக்கேன். I have laid my own life for you. எல்லாவற்றை விட என்னதான் அதிகமா நேசி. So more than all this, ரைட்ஸ் இருக்கு. you have to love me. ஹல்லேலூயா. Hallelujah. அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. He has the sole right. சில நேரங்கள்ல சில கணவன் மனைவி இப்படி சொல்லுவாங்க. So the husband or the wife would say, நம்ம ரெண்டு பேரும் கணவன் சொல்ல நான் முன்னாடி போயிடுவேன். so the husband would say, I'll go before you. அது என்னால தாங்க முடியாது, நான் தான் முதல்ல போயிடுவேன். The wife would say, no, only ரெண்டு I'll பேரும் go. இப்படி வாயிலே குத்தணும். எப்படி வாழ்வோன்றத பிளான் பண்ணல. You have to plan for how you will live, எப்படி சாவோம் பிளான் பண்ணு. not for how will you die. சில நேரங்கள்ல நம்ம வாயில தாங்க நம்மளே சில காரியங்களுக்கு எடுத்துக்கிறோம். So this is how we deceive பேச the வேண்டியது பேச persons. வேண்டியது. We have to speak what we have to speak. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்வோம். Both of us will live together. ஹல்லேலூயா. Hallelujah. அதை விட்டு நீங்க மரிக்கிறது என்னால் பார்த்துக்கொள்ளவே முடியாது, ஆனால் உங்களுக்கு முன்னாடி நான் போயிட்டேன் அப்போ அப்போ எதுக்கு அப்படிதான் சொல்ல தோணும். அதெல்லாம் பேசக்கூடாது. Not like that. சிலர் ரொம்ப பாசம் அதிகமாயிடுச்சுன்னு இந்த மாதிரி உளறின்னு இருப்பாங்க. Because of over love, people would say like this. அதெல்லாம் பேசக்கூடாது. No. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து இருக்கிற வரைக்கும் இருப்போம். So how much our Lord has granted you, let us live. ஹல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆக நம்ம ஆண்டவரை அதிகமா நேசிக்கணும். We have to love Lord above all. முடிச்சிடலாம். யார் அதிகமாய் நேசிக்கிறார்களோ Who love him above all அவர்கள் அவருடைய கற்பனையை கைக்கொள்வார்கள். will follow his commandments. நாம் அவரை நேசிக்கிறோம் என்றால் If we say that we love அவருடைய him, கட்டளைகள் கற்பனைகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் இருப்போம். we will follow and obey his ஒருத்தருடைய commandments. கீழ்ப்படிதலை வச்சு இவங்க தேவனை நேசிக்கிறார்கள் என்பதை சொல்லிடலாம். From someone's obedience you can say yes, he loved the Lord or not. ஒருவருடைய கீழ்ப்படிதலை வைத்து இவர்கள் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறார்கள் என்பதை சொல்லலாம். From someone's obedience you can say whether he loves the Lord or not. We have to obey. We have to obey. Hallelujah. Hallelujah. ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை A good child of God மூர்க்கத்தை பேச மாட்டாங்க. will not speak unnecessary நல்ல talks. தேவனுடைய பிள்ளை A good child of God வெட்டி கதையை பேச மாட்டாங்க. will not speak unnecessary talks. மற்றவர்களுக்கு விரோதமா தீங்கு நினைக்க மாட்டாங்க. Will not think bad to anyone. மற்றவர்கள் ஆசீர்வாதத்துல பொறாமைப்பட மாட்டாங்க. Will not have jealousy. மற்றவர்களை தூற்றி திரிய மாட்டாங்க. Will not blaspheme மற்றவர்கள் others. மீது பொய்யான காரியங்களை சுமத்த Will மாட்டாங்க. not wrongly accuse ஒரு others. நல்ல தேவனுடைய பிள்ளை A good child of God தன்னை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிப்பார். will love others as though he loves his own self. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகுது. Praise be to God. ஒரு
தேவனுடைய பிள்ளை A child of God, நாளுக்கு நாள் மறுரூபமாயிட்டே இருக்கணும். day by day, they should change themselves. மறுரூபமாயிட்டே இருக்கணும். That's a process. சபையை வைத்த நோக்கம் அதுதான். That is the reason church was kept. சபையினுடைய மிகப்பெரிய தரிசனம் அதுதான். That is the vision of the church. மறுரூபமாயிட்டே You இருக்கணும். have to keep on ஒரு processing. நாள் வரும் ஆண்டவர் வருவார். Lord will ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகி In போய்டும். a second, we all ஒருவேளை அதற்கு முன்பதாக மரித்தாலும் அவருடைய பாரடைஸுக்கு போய் சேருவோம். will be in the paradise if we die before that. இந்த ஒரு நம்பிக்கையோட With this hope, மறுரூபமாகி கொண்டே இருக்கணும். we'll keep on progressing. அல்லேலூயா. Hallelujah. சபைக்கு வர்றதின் நோக்கமே அதுவா தான் இருக்கணும். This is the reason why we come. அப்புறம் தான் ஆறுதல் சமாதானம் அதுக்குதெல்லாம். The rest all follows next. முதலாவது என்ன மறுரூபம் ஆகணும். First, we have to இங்க கண்ணை மூடினா அவருடைய ராஜ்யத்துல இருக்கணும். அவ்வளவுதான். we have to be with him. இதுதான் முக்கியமான பிரதானமான நோக்கமாய் இருக்கணும். This is the primary reason. அல்லேலூயா. Hallelujah. அங்க போயிட்டு அவன் மொட்டை அடிச்சுக்கிறான், மொட்டை அடிச்சுட்டு கம்மல் போட்டுறான், கம்மல் போட்டு அவன் குடுமி வச்சுறான், குடுமி வச்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. Not following the earthly pattern. சில தலையை பார்த்தா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரியே இருக்குது. So some has their own hairstyles. சில தலையை பார்த்தா கூகுள் மேப்பே தெரியுது. இப்படி நேராக போய் வலதுபுறம் சென்று இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இங்க மண்டையில இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. நேற்று அங்கே தான் போயிட்டு வந்தேன். பரிதாபமாக இருந்தது. ஒருத்தன் முடி வெட்டி இருக்கிறான் பாருங்க. இந்த இடம் அப்படியே சொட்டையா வழிச்சிட்டு இங்க முடி இப்படி வளர்ந்துருக்குது. என்னடா அது? ஏன்டா? இப்போ என் பசங்களுக்கே நான் திட்டி 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 அவனுங்கள ஓரளவுக்கு வச்சிருக்கிறேன். இப்போ பாஸ்டரே அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? So my own children, I'm tending them, but when they see a pastor like this, how would they feel? பாஸ்டர். He is a pastor. ஆமாண்டா, உங்களை முதல்ல இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்ததே என் தப்புடா. I felt it's my bad to get you here. அவங்களை கூட்டு போனதே தப்பாயிடுச்சு. பாஸ்டர் அங்கே இருக்கிற 4-5 பாஸ்டர் அப்படி தான் இருக்கிறான். All the 4 to 5 pastors are like this. இது முடி கிடையாது, இப்படி வளர்ந்து இப்படி இருக்குது. மூஞ்சியும் மொகரையும் இந்த வண்டலூர் ஜூல இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சிட்டு இருக்கு. சாத்தாங்க, கடுப்பா இருக்குது. அங்கே வர பொம்பளை பசங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா ஐயோப்பா, ஐயோ ஏன்டா போனோன்னா ஆயிடுச்சு. அப்படி இல்லைங்க. Not like that. அல்லேலூயா. Hallelujah. நான் ட்ரெஸ் பண்ணுறது யாருக்கும் இடர் உண்டாக்கக்கூடாது. So no one should be disturbed because of my dressing. அப்படிதான் இருக்கும். அப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும். That is how we have to dress. அல்லேலூயா. Hallelujah. நான் ட்ரெஸ் பண்றேன்னா நான் பண்ற ட்ரெஸ் யாருக்கும் இடரெல்லாம் உண்டாக்க கூடாது. So நல்லா புரிஞ்சுக்கணும். No one should be disturbed. ஆம்பளை பசங்களா இருக்கட்டும், பொம்பளை பசங்களா இருக்கட்டும், Be it girls or boys. குழந்தையில இருந்து அந்த மாதிரி வளர்க்கணும். So that is how we have to raise them up from the childhood. அப்படிதான் ஒரு முறை ஒரு என்ன ஏன் சொல்லக்கூடாதுன்னு ஏன் வந்துன்னு இருக்குது எனக்கு தெரியல. ஒரு பர்த்டேக்கு போனா அந்த குழந்தைய ட்ரெஸ் போட்டு எடுத்துட்டு பாதி வயிறு தெரியுது. இங்க வா, இது என்ன ட்ரெஸ் இது? I asked, what is this? ஊழியக்காரன் தானே நீ? You are a pastor? உன் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டீங்கன்னா என்ன நீ என்ன இதுல இருக்கிற? So in what way are you following? அதுக்காக நம்ம நிறைய இடத்துல கூட மாட்டாங்க. So that is the reason I'm not called to many places. கூட்டா தான் சொல்லுவேன் நான். If you call me, I'll say அப்புறம் like நீ என்ன this. பத்தி எது வேணா பின்னாடி போய் சொல்லிக்காத, கத்தர் பாத்துக்கறேன். Backbite me, I don't care. ஒழுங்காரு. Be right. பேர் வச்சேன், பேர் வைக்குது பாரு. Naming ceremony. குழந்தைக்கு பேர் வைங்க. சரி, என்னம்மா பேர் வச்சேன்? நக்குமான். இல்ல அது நக்குமா நக்காதாங்கிறது எனக்கு தெரியாது. தேன் வேணா நாக்கில் தடவி பாருங்க, அது நக்கு தான் தெரியும். ஐயோ ஐயா, உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேன். நக்மான். அவங்க அக்கா பேர் என்னன்னா குஷ்புவான். உருப்பிடும் போ. பைபிள்ல எவ்வளவு அழகழகான வேத பெயர்கள் இருக்கு. அந்த பேரை வைக்கணும். Name the people according to the scripture. நக்குமா, நக்காதம்மா, தின்னுமா, தின்னாதம்மா, இதெல்லாம் ஒரு பேரு. ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. Child of God should not do like this. Hallelujah. Hallelujah. சபையின் நோக்கமே என்னன்னா, The purpose of the church is that நம்மை மறுரூபமாக்கிக்கிட்டே இருக்கணும். we have to keep on progressing. நாள் வந்த உடனே போயிடும். So at that time we have to transform ourselves. சர்ச்சினுடைய பிரதான நோக்கமே அதுதான். That is the core purpose of the church. அப்புறமா மற்ற எல்லாமே. And only later all follows next. சபையை தேவன் உண்டாக்குனதினுடைய நோக்கமே அதுதான். That is the main reason the church is formed.
ஆக நாம் அதிகமாய் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவோம். So let us love the Lord above all. நீங்க உட்கார்ந்து தனியா யோசிச்சாவே போதீங்க, நம்ம நெருங்கிடுவோம் ஆண்டவர்கிட்ட. So if you just sit and எவ்வளவு பாவங்களை நம்மளுக்கு மன்னிச்சிருக்கிறாரு, how much He has forgiven எவ்வளவு me, காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியாம பண்ணியிருக்கிறோம், தெரிஞ்சு பண்ணியிருக்கிறோம், all the secret mistakes, எவ்வளவு கெட்ட எண்ணங்கள்லாம் இருந்தது ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். all the evil thoughts. அதிகமா நேசிக்கணும். So we have to love Him above all. நேசிப்போம், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். We will love Him above all. God will do mighty things. யார் நேசிக்கிறார்களோ Whoever loves Him அவர்கள் அவருடைய கற்பனையை கைக்கொள்வார், will follow His commandments, அவருடைய வசனத்தை கைக்கொள்வார். will follow His word. அவர்கள் கீழ்ப்படிதலை வைத்தே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிடலாம். By their obedience, you can say that they are the child of God. ஒப்பு கொடுப்போம், மறுரூபம். Let us.